போகிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். கனவு பலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும். என்னை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கனவு காண்றதுங்கிறது இயற்கை தான். எல்லாருக்குமே கனவுங்கிறது ஏற்படும். அதுலேயுமே விடியற்காலையில் கனவு கண்டா பழிக்கும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனாலேயே நாம் கண்ட கனவுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு மாதிரியான அர்த்தங்கள் இருக்குது. நம்மோட அதாவது நம்மளுடைய வீடியோக்களில் நிறைய பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா வகையான கனவிற்கும் அர்த்தங்களை நான் வீடியோவாக அப்லோடு பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது, என்னை கனவுல வந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதான். ஃபஸ்ட்டு எண்ணெய் வாங்கிறது போல் கனவு கண்டிங்கன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது எண்ணெய் வாங்கிறது போலையோ கனவு கண்டாலோ, இல்லைன்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பது போல் கனவு கண்டாலோ, நீங்கள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிறதும், நீங்கள் ஒரு வேளை மெடிசன் எடுத்துக்கிறீங்க, இல்லை உடல் நலனில் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா உடனே அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தம். ஒருவேளை உங்கள் கனவில் தேங்காய் எண்ணெய் கனவில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நண்பர்களே, நிறைய பேத்துக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் கனவில் வந்திருக்கும் இல்லைங்களா? தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி கனவில் வந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்காய் எண்ணெய் கனவுல கண்டா உங்களோட வாழ்க்கையில் உள்ள எல்லா செயல்களையும் கவனமாக செய்யணும் அப்படின்னு, நீங்கள் செயல்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு ஆன்மீக ஈடுபாடு உதவி செய்யும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. இப்போது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கனவுமே பொதுவானது. உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையாக கனவுகள் வரும்போது அதில் நிறைய விஷயங்கள் சேர்ந்து வரும். அப்படி சேர்ந்து வரவங்க கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த நல்லெண்ணெய் கனவில் வரும். இந்த நல்லெண்ணெய் கனவில் வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயந்தான். உங்களோட வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உயரப்போகுது. திருமண தடை இருந்துச்சுன்னா திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். தொழில் ரீதியாக நஷ்டம் இது வரைக்கும் சந்திச்சுட்டே இருக்கிறவங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியும் அடைய போகிறீங்க அப்படிங்கிறதும் இதுக்கான அர்த்தம். இதே உங்கள் கனவில் மண்ணெண்ணெய் கனவில் வந்துச்சுன்னா, அதாவது சீமெண்ணெய், மண்ணெண்ணெய் இப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி மண்ணெண்ணெய் கனவுல வந்துச்சு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது அப்படிங்கிறதும், கனவு காண்பவரோட வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதையும் குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த கனவுக்கான அர்த்தம். இதே நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து, அதாவது தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற மாதிரி, தலைக்கு நம்ம நார்மலாக எண்ணெய் தேய்ப்போம்ல, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இல்லை, ஆயில் தலைக்கு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்துச்சு கனவு வந்துச்சுன்னா, அந்த கனவு காண்பவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட போகுதுங்கிறத குறிக்குது. நோயில் பாதிக்கப்பட்டவங்க எண்ணெய் தேய்ப்பது போல் கனவு கண்டால் அந்த நோயிலிருந்து விடுபட போகிறீங்க, அவங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தங்க. இதே எண்ணெய் கொடுப்பது போல் யாருக்காவது நீங்கள் எண்ணெய் கொடுக்குற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அந்த எண்ணெயை உறவினர்களுக்கு கொடுக்குற மாதிரி கனவு கண்டால் அந்த உறவானது பலப்படும் அப்படின்னு அர்த்தங்க. அதனால இந்த மாதிரி கனவு காண்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல கனவு தான். இந்த கனவை நினச்சி ஒரி பண்ணிக்க தேவையில்லைங்க. நீங்கள் கண்ட கனவு எத்தனை நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை பர்டிகுலராக இத்தனை மணிக்கு தான் நான் கனவு கண்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க.
ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க, ஜாதகம் பார்ப்பீங்களா? அப்படின்ற மாரி கேட்குறீங்க. ஜாதகமும் பார்ப்போங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்ட்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம். நீங்க கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நானு இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருந்தேன். நீங்க கண்ட கனவு எவ்வளோ நாட்கள்ல பலிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன்னு. இப்ப நான் அத உங்களுக்கு சொல்றேன். நீங்க கண்ட கனவு 1 வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ, கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஒருவேள நீங்க வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா, எவ்வளோ நாட்கள்ல பலிக்கும்ங்கிறத சொல்றேங்க. நாம நள்ளிரவு 1 மணி அளவுல கனவு கண்டீங்க அப்படின்னா, அம் உங்களுக்கு வந்து 1 வருடத்தில வந்து நல்லதோ, கெட்டதோ பலன்கள் இருக்கும். அதே வந்து 2 மணி அளவுல கனவு கண்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட பலன்கள் ஒரு 3 மாசத்துல நமக்கு கிடைக்கும். அதே அதிகாலை அ அந்த மாரி நேரத்தில கனவு கண்டீங்கன்னா, அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.